ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். Our dear loving people in Jesus Christ, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. we are so happy to meet each one of you all. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இயேசு, Yesterday, today and forever, unchangeable Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் செய்து முடிக்கிறவர். He is the one who do everything to our desire. Yes. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. Whoever believes in him, no one will put up in shame. Yes. தாவீது இயேசுவை தேவனையே அவர் நம்பியிருந்தார். David had a faith on only Jesus Christ. அவர் பயப்படும் நாளிலே கர்த்தரையே நம்பியிருந்தார். When he was fear, he had a hope only on Jesus Christ. ஆகவே அவர்கள் வாழ்க்கையில சிறுமையா இருந்தாலும் எளிமையா இருந்தாலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவரையே அவர் நம்பியிருந்தார். Even when he was down and when he was raised up, his faith and his belief was on Jesus Christ. கர்த்தர் தாவீதுக்கு பலனா இருந்தார். Lord Jesus Christ was a helpful for David. தாவீதுக்கு கோட்டையா இருந்தார். He was a great banner to David. ஆகவே தாவீது எல்லா விதத்திலும் தேவனை தேடுகிறவராய் இருந்தார். As David was searching Jesus Christ in each and everything, நாம் அவரை தேடுவோம், அவரையே நம்புவோம், அவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். let us as we search the Lord Jesus Christ and have belief on him. ஆகவே நாம் சிறுமையும் எளிமையும் ஆனவன் ஆண்டவரே, நீர் என் நினைவாய் இருக்கிறீர் என்று சொல்லி பாடுவோம். Lord Jesus, I am a very down and earth, O Lord, you be towards me. ஆமென். எல்லாருமாய் சேர்ந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பல்லவி பாடி நாம ஜெபம் பண்ணுவோம். Let us all sing this song and glorify Jesus Christ's name. சிறுமையும் எளிமையும் ஆன என் மேல் நினைவாய் இருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே, என் அலையற்றவை, என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவை, என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். உம்மை வாஞ்சிக்கிறேன். உம்மை தேடுகிறேன். நம்மை பலப்படுத்துகிற தேவனை, ஸ்திரப்படுத்துகிற தேவனை தேடுவோமா? The Lord who strengthens us and his eyes would be on us. Let us all search for us, please. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes and pray unto அன்பின் thy பரலோக பிதாவே, our holy loving heavenly Father. அருமையான சாயங்கால வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord Jesus, we thank you for this evening. எங்களை நோக்கி பார்க்கிறவர் நீர் ஒருவர்தான் ஆண்டவரே. You are the one who look upon us, O Lord Jesus. எங்கள் மேல் நினைவாய் இருக்கிற தெய்வம் நீர் ஒருவர்தான். You are the one who be remembering on us, O Lord. ஆண்டவரே, நாங்கள் சிறுமையானவர்கள். Lord Jesus, we are down, O Lord. ஆண்டவரே, நாங்கள் ரொம்பவும் எளிமையா இருக்கிறோம் சுவாமி. Lord Jesus, we are in poor need, O Lord. கர்த்தரோ எங்கள் மேல் நினைவா இருக்கிறதற்காய் நன்றி. Lord Jesus, you are and your desires are always on us, O Lord. எங்கள் கால்கள் தள்ளாடாதபடிக்கு பாதுகாக்கிறவர் நீர்தான். Even if our legs tripped out, O Lord, you will be towards us. குடும்பமாய் இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய்
யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். Oh Jesus, we surrender each and every family who is watching through Facebook and YouTube. எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நினைவு கூறுகிறோம். Lord Jesus, we surrender the people who are joined us in this prayer. You bless them, O Lord. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. Each and every one, O Lord, you strengthen them. எங்களுக்கு கோட்டையாயிரும். You are the banner up to us, எங்களுக்கு அரணாயிரும். You are the God who be with us always. எங்களுக்கு தஞ்சமாயிருந்து எங்களை நடத்துவீராக. You are the shield, O Lord, who be with us. இந்த ஜெபவழிபாடு துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். We surrender from the beginning to the end, O Lord. இங்க பாடுகிற, ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, இசைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender all the children, O Lord, who praise and worship and glorify your name. செய்தியை பகிர்ந்து கொள்கிற அடியானை கூட உம்முடைய கரங்களை ஒப்புக் We கொடுக்கிறோம். surrender the word of God section into your mighty hand, O Lord. பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். Holy Spirit, O Lord, let I see you. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்து உமக்கே தருகிறோம். We give you all the glory, honor and praises to you. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We pray this almighty in the name of our Lord Jesus Christ. ஆமென். Amen. ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Thank you, thank you, thank you, thank you, thank you. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. God is good. Amen. He always God is good. Amen. இயேசு நல்லவர். Amen. அவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றையோட வசனம் Jeremiah chapter 17 verses 14. O Lord, heal me, we will be healed. O Lord, save us, we will be saved, because you are our praises. Yes, ஆண்டவர் நம்மளை தொடுவார், நம்ம தொடுபடுவோம். And he will save us and we will be saved. Yes. So எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? So இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, அப்பா ஏசப்பா எங்க மத்தியில இருக்கிறார். Yes, the truly richest God, he'll be save us. Amen. 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 கைகளை தட்டி பாடலாம். Amen. வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை
மூடி ஸ்தோத்திரம் Yes, செய்யலாமா? hallelujah, ஆமென், hallelujah. ஹalleluya. உன் தெரிஞ்ச வார்த்தைகள் அப்பா ஏசப்பா ஏசப்பா உங்களுடைய வாய்களை திறந்து அறிவிக்கலாமா? அப்பா ஏசப்பா உங்களுக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மகிமையான உம்முடைய துதியினருக்காக நன்றி தகப்பனே. Let's all praise the Lord. Amen. Let's all thank the Lord. Amen. நேற்று மாறாதவராக இருக்கிறாரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. பரிசுத்த நாளில் எனக்கு கூட்டி வந்தீர். அதுக்காக நன்றி ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise you Jesus. Praise you Master. Thank you Lord. Thank you Lord. நம்முடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் நாம் யோசித்து அழுவதை காட்டிலும் ஆண்டவர் மேல் பாரத்தை வைத்து நாம் சந்தோஷமா இருப்பதே அவருக்கு பிடித்த விஷயமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அழுவாதீர்கள், கலங்காதீர்கள், இயேசு நம்மோடு இருக்கிறார். அதனால் நம்மளுக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. சந்தோஷமாக கைகளை தட்டி பாடுவோம். Thank you, Lord. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான் என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான் என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஆஹா ஓ ஹோ 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 லா 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 லா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பது நினைச்சுதான் என்னுடன் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுடன் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே. தன்னோடு என்னை சேர்த்துக் கொண்டு என்னை கூடவே வைத்துக் கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்துக் கொள்வார்.
ஆமென். அவர் மாறாதவர். ஆமென். நம்ம கூட இருக்குபவர். ஆமென். ஆமென். நம்மளே ஹீல் பண்ணுபவர். Yes. ஆமென். Thank you Jesus. நன்றி சொல்லலாமா? நன்றி. இடங்களிலே 5 நிமிடங்கள் கண்களை மூடி ஆமென். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக Worship the Lord. ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். Let's Worship all the Lord. worship the Lord and thank for all His made in our lives. So thank the Lord. Jesus. Thank you, Jesus. Let's all give thanks for whatever He has done, for whatever He hasn't done, for whatever had to be done, and whatever still more to be done. Let's all give thanks and let's all surrender ourselves. Let's all commit ourselves. Let's all put our whole heart and soul and mind to His presence. Amen. Because He's gonna come and touch us. Amen. He is our parents and He is our sibling and He is everything to us. Amen. 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 அவர் நம்மளை தாய் போல தேற்றினார். அவர் நம்மளை தந்தை போல தேற்றினார். அவரை நம்மளை ஆராதித்தார். ஆமென். நம்மளோட கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறைய வைத்தார். அதுக்காக நன்றி நன்றி. ஆமென். Amen. Be the same presence. Amen. Amen. God is gonna come and heal you all. Amen. Jesus. Amen, Master. Amen. Jesus. Thank you, Master. Yes, Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Jesus. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் முறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் முறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தன்னை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. அப்பா, எல்லா துதிக்கான மகிமைகளை எங்களுடைய ராஜன் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாக உங்களை நாங்கள் ஆராதித்தோம், உம்மை துதித்தோம், உம்முடைய நாமத்தை உயர்த்தினோம். அப்பா, எங்களை தாய் போல தேற்றுகிறவர் நீர், தந்தை போல சுமப்பவர் நீர்.
ஒரு தோழர் போல எங்களை புரிந்து கொள்ளுகிறவர் நீர். அப்பா உமக்கே எல்லா துதிகளை செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கலங்கி நின்ற வேளையிலே நீரே எங்களோடு இருந்து எங்களுடைய கண்ணீரை துடைத்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சோர்ந்து போய் உடைந்து இருக்கும் போது எல்லாம் நீர் எங்களோடு இருந்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு எங்களை ஒரு நாளும் நீக்கி விடாதபடி உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள எங்களை காத்துக்கொள்ளும் அப்பா. இந்த பிராட்காஸ்ட் லைவ்ல பார்த்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் அபரிதமாய் ஆசீர்வதியும் அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களோடு நீர் பேசும் அப்பா. அவர்களுக்காக வேண்டிய அந்த வார்த்தையை நீரே அவரோடு கூட பேசும் அப்பா. மெசேஜ் கொடுக்கிற டாடி கத்துக்கிறோம் அப்பா. டாடி வாயில இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீர் அவர் நாவலை வைக்கிறமைக்காக மக்கள் நன்றி கர்த்தர். நீர் டாடியை மறித்து பேசும்படியாக எல்லாவற்றையும் கத்துக்கிறோம். நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. 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 Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. Thank you. நன்றி நன்றி நன்றி. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Amen. நம்முடைய தேவன் நம் எல்லார் வழியாய் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லிதான் அவரை நாம் துதிக்கிறோம், அவரை நாம் ஆராதிக்கிறோம், அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். Amen. நம்முடைய உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன் என்று தாவீது சொன்ன வண்ணமாய் நாம் தேவனை ஆராதிக்கிறதிலும் துதிக்கிறதிலும் இசைக்கிறதிலும் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். Amen. தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. மகிமை அடையும். அல்லேலூயா. Hallelujah. அவர் மகிமை அடையும் போதுதான், அவர் உயரும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய், நம்முடைய வாழ்க்கை சமாதானமாய், நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாய், நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை ஆண்டவர் அவர் செய்வார். Amen. அல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, ஒரு விசேஷித்தமான ஒரு செய்தி. மனிதனுடைய வாழ்க்கையில, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, மனித குலத்தினுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்பதை குறித்து இந்த நாளில நாம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 11வது அதிகாரத்துல வசனங்கள் 3 to 6 முடிய இருக்கிற வேத வசனங்களை பாருங்க. தேவனுடைய கட்டளைகளை பாருங்க, தேவனுடைய வார்த்தையை பாருங்க. விசுவாசிகள் மத்தியத்துல, ஆண்டவரை நம்புகிறவர்கள் மத்தியத்துல, ஆண்டவரையே நம்பி சார்ந்திருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து இந்த நாளில The book of Proverbs chapter 11 verses 3 to 6 படிக்கறாங்க. இங்கிலீஷ்ல கேளுங்க. The integrity of the upright will guide them, but the perversity of the unfaithful will destroy them. Riches do not profit in the day of wrath, but righteousness delivers from death. The righteousness of the blameless will direct his way all right, but the wicked will fall by his own wickedness. The righteousness of the upright will deliver them, but the unfaithful will be caught by their lust. Amen. Hallelujah. Hallelujah. தமிழ்ல படிக்கறாங்க பாருங்க. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். ஆமென். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செவ்வைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்திலே விழுவான். Thank you Lord. Hallelujah. Hallelujah. 3 to 6 வரைக்குமா? Hallelujah. செம்மையானவருடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினை பிடிபடுவார்கள். ஆமென். தங்கள் தீவினையில பிடிபடுவார்கள். ஆக ஹalleluya. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்திக்கு அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார், செம்மையானவர்கள் என்று சொல்லி. இதுல அநேக காரியங்களை நாம சேர்த்துக்கலாம்.
செம்மையானவர்கள், உண்மை உள்ளவர்கள், உத்தமமானவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவரையே என்னாலும் நினைத்து கொண்டு தன் வாழ்க்கையில எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், உத்தமமான வழியில நடக்கிறவர்களாய், உண்மையான வழியில நடக்கிறவர்களாய், எது வந்தாலும் சரி, எது போனாலும் சரி, தன் வாழ்க்கையில செம்மையானதை, செம்மையான சுத்தமான வழியில நடக்கிறவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் செம்மையானவர்கள் என்று சொல்லி. ஆக பிரியமானவர்களே, அந்த 3வது வசனம், அந்த நாம் தேவனையே சார்ந்து தேவனையே நம்பி இருப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே நம்முடைய இருதயம் செம்மையான வழியிலே கடந்து போகும். செம்மையாகவே எப்பொழுதும் இருக்கும், உத்தமமாகவே எப்பொழுதும் இருக்கும். எப்பொழுதும் தேவனை சார்ந்திருக்கிறபடினாலே நம்முடைய இருதயத்திலே உண்மையே தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக செம்மையானது. நம்முடைய வழிகள் தேவனுக்கு முன்பதாக செம்மையானது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, செம்மையானவர்கள், செம்மையானவருடைய உத்தமம், செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். ஆமான்மானவர்கள், நம் ஆண்டவருக்கு முன்பதாக செம்மையானவர்களாய், உத்தமமாய், உண்மையாய், நம்பிக்கையுள்ளவர்களாய், ஒரே தேவன் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய், இடது பக்கமாகட்டும் வலது பக்கமாகட்டும், எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் ஆண்டவரே, தாவீதை போல நான் உண்மையே நம்புவேன் ஆண்டவரே, ஆண்டவரே உண்மையே விசுவாசிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்முடைய வழிகளை தேவனுக்கு முன்பதாக செவைப்படுத்துவோம் என்று சொன்னால் அந்த செம்மையானவர்களுடைய உத்தமம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டே போவார். அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய இருதயம், செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை என்ன பண்ணுமா? அவர்களை நடத்தும், அவர்களை வாழ வைக்கும், அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாய் செய்வார். என்ன பிரச்சனையில விழுந்தாலும் கூட பைபிள் சொல்லுது இல்லையா, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், ஆனால் கர்த்தர் அவர்கள் மத்தியிலே நின்று அவைகளிலிருந்து அவர்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார். தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னார். ஆக பிரியமானவர்களே, நம்ம பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல உபாகமத்திலிருந்து நாம படித்துக் கொண்டே வருவோம் என்று சொன்னால் அந்த இடத்துல அநேக செம்மையான காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதிலும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவர்கள் செய்கிறவர்களும் உண்டு, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவைகளை செய்கிறவர்களும் உண்டு. பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல நாம பார்ப்போம் என்று சொன்னால் செம்மையானவர்களையும் பார்க்கிறார், பொல்லாப்பு செய்தவர்களையும் தேவனுடைய பார்வை பார்த்து கொண்டே இருக்கிறது என்று பைபிள் சொல்கிறது. ஆனாலும் தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு, அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நான் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நான் அவர்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்ததை இன்றைய நாள் வரைக்கும் அவர் செய்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்கிறவர்கள் ஒரு சிலரா இருந்தாலும் பொல்லாப்பு செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது நாம் அழிந்து போகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. மலாக்கியா 3:6 சொல்லுகிறது பாருங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகவே யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் செம்மையானவனா இருக்கிறேனா? நீ செம்மையானவனா இருக்கிறாயா? நீங்கள் செம்மையானவர்களா இருக்கிறீர்களா? அப்படி என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படின்னு சொன்னா எங்களை குறித்து உங்களுக்கு தெரியாது, உங்களை குறித்து நமக்கு தெரியாது. ஆனால் உன்னை குறித்து உனக்கு தான் தெரியும், என்னை குறித்து எனக்கு தான் தெரியும், நம்மை குறித்து நமக்கு தான் தெரியும். அன்பானவர்களே, நான் யாரா இருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவளா இருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய இந்த சத்திய வேதத்திற்கு முன்பதாக நாம் கண்ணாடி முன்னால் நின்னால் நம்முடைய உருவம் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த சத்திய வேதம் என்னும் கண்ணாடிக்கு முன்பதாக நாம் நிற்போம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை அப்படியே வெளிப்படுத்தி காட்டுவார் ஆண்டவர். மனிதனுடைய இருதயம் எல்லாவற்றையும் பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையில செம்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உத்தமத்தை தேவன் எதிர்பார்க்கிறார், உண்மையை எதிர்பார்க்கிறார், அவர் நீதியை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன், நம்முடைய தேவன் நீதி வழங்குகிற தேவன், நம்முடைய தேவன் சத்தியத்தின் தேவன். ஆகவேதான் அவருக்கு பெயர், அவரே சத்தியமாய் இந்த உலகத்திற்கு வந்தார், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொல்லி பிலாத்துவுக்கு முன்பதாக அறிக்கை எடுக்கிறார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக பிரியமானவர்களே, இங்கே 1 ராஜாக்கள் 15th சாப்டர், 1 King 15th சாப்டர் 5th வேர்ட்ல தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு உன்னதமான ஒரு சாட்சிங்க. இந்த சாட்சி போல ஆண்டவர் உன்னையும் என்னையும் குறித்து சொல்லுவாரா? தயவுசெய்து யோசிச்சு பண்ணி பாருங்க. இன்றைய நாள் உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவரத்துல மன்றாடி செபிங்க. ஆண்டவரே, தாவீதுக்கு சொன்ன அந்த வார்த்தையை போல, அந்த சாட்சியை போல என்னை குறித்து நீங்க சொல்லணும் ஆண்டவரே. அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? ஆண்டவரே, 1 ராஜாக்கள் 15 அதிகாரத்தில் 5வது வசனம், ஆண்டவருடைய பார்வைக்கு அவர் செய்த தவறு ஒரே ஒண்ணுதான் அன்பானவர்களே. அந்த ஒன்னை தான் அவர் ஆண்டவருக்கு முன்பதாக தவறு செய்தார் என்று நான் சொல்லுங்க, இந்த பைபிள் போதிக்கிற தேவனே சொல்றாரு பாருங்க. படிக்கிறாங்க 15:5. Because David did what was right in the eyes of the Lord, and had not turned aside from anything that he commanded him all the days of his life, except in the matter of Uriah and Hittite. ஆமென். எக்ஸெப்ட் ஒன்னே ஒன்றாங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் விட்டுட்டு ஒரே ஒண்ணுதான். அத தமிழ்ல பாருங்க என்ன அழகா சொல்லுகிறது. தாவீது எத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர, உரியாவின் சங்கதி, உரியாவின் பாவம் ஒன்னே ஒண்ணுதாங்க தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே, தனக்கு அதாவது தாவீதுக்கு தேவன் கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். அல்லேலூயா. இந்த சாட்சி தாங்க உன்னை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் சொல்லணுங்க. ஒரு முறைதான் என் மகன் தவறு செய்தான், ஒரு முறைதான் விழுந்துட்டான், விழுந்தவனை நான் தூக்கி நிறுத்தினேன். அதற்கு பிறகு அந்த தவறை அவன் செய்யவே இல்லை. அந்த தவறுக்காக ஒவ்வொரு முறையும் அவன் மனம் வருந்தினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஆதாரம் தான் 51வது சங்கீதம். அன்பானவர்களே, ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் கூட உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுக்காதிரும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது தேவனை நோக்கி மன்றாடுகிற விசேஷமான ஒரு ஜெபம். அன்பானவர்களே, ஒரே ஒரு தவறுதான் செய்தான், மற்றபடி என் பார்வைக்கு எல்லாமே செம்மையானதையே செய்தார் என்று சொல்லி அநேக ஊழியக்காரர்களை குறித்து, அநேக ராஜாக்களை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். அநேக பேர்கள் இருக்கிறது. அதுல ஒரு சில பேர்களை பார்க்கலாம். ஆசா என்பவரையும், யோசபாத் என்பவரையும், யெகூ என்பவரையும், யோவாஸ் என்பவரையும், எசேக்கியா, உரியா, இப்படி அநேக ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் பொல்லாத காரியங்களை செய்த ராஜாக்களுடைய பிள்ளைகளும் கூட ஆண்டவருடைய பார்வைக்கு தன் தகப்பன் செய்தது போல பொல்லாப்பு செய்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆக பிரியமானவர்களே, இதோ இந்த நாளிலும் கூட நம்மிடத்துல தேவன் உத்தமத்தை அவர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார், உண்மையை அவர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். சங்கீதம் 112வது அதிகாரத்துல அங்க தயவுசெய்து கவனிச்சு பாருங்க. ஒரு சில வசனங்களை அந்த இடத்துல வாசிக்கிறாங்க. 4வது வசனத்தை வாசிக்கிறாங்க பாருங்க. அங்க என்ன சொல்கிறது பாருங்க. 112வது சங்கீதம் 4வது வசனம். 112:4. Unto the upright there arises light in the darkness. He is gracious and full of compassion and righteous. Amen. 112வது அதிகாரத்துல 4வது வசனம் என்ன சொல்கிறது? செம்மையானவர்களுக்கு, நல்ல கவனிங்க, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், இருளிலே அது வெளிச்சமா இருக்கும். அன்பானவர்கள், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அவன் உள்ளத்திலே இரக்கம் இருக்கும், அவன் உள்ளத்திலே நீதி இருக்கும். இதைத்தான் அன்பானவர்களை உன்னிடத்திலே என்னிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார்.
தாவீது என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பிரியமானவனே என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவன். இதே போலதான் தானியேலை கூட குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இவன் எனக்கு பிரியமானவனா இருக்கிறான் என்று சொல்லி. இந்த தாவீதுக்கு ஆண்டவர் என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறாரு? நான் சொன்னதுபடியெல்லாம் இவன் செய்தபடினாலே தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்ற நண்பனா இருக்கிறார் என்று சொன்னார். ஆமன்பானவர்கள், இப்படிப்பட்ட விசேஷித்த காரியங்களில தான் இங்கே பைபிள் சொல்கிறது. 4வது வசனம் என்ன சொல்கிறது? செம்மையானவர்களுக்கு இருளும் வெளிச்சமாயிருக்கும். அங்கே அவன் நீதி உள்ளவனாயிருப்பான், அவன் இரக்க குணமுள்ளவனாயிருப்பான், அவன் தயவு செய்கிறவராயிருப்பான். செம்மையானவர்கள் தயவு செய்கிறதுனாலதான் ஒரு சில நேரத்துல அவங்க அகப்படுறாங்க. அந்த வீக்னஸ் மத்தவங்க பார்த்து ஏமாத்துறவங்களா இருக்கிறாங்க அன்பானவர்களே. ஆக இந்த ஏமாத்துகிறதை ஆண்டவர் பார்த்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கட்டாயமாய் அவர்களை தண்டிப்பார். ஆகவேதான் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்றார். நீ ஜாக்கிரதையாயிரு, யாரிடத்திலும் ஏமாந்துடாதே, யாரும் உன்னை ஏமாற்றுகிற அளவுக்கு நீ விட்டு கொடுக்காதே, ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி. ஆனாலும் வேதம் என்ன சொல்கிறது? செம்மையானவர்களுடைய இருள் வெளிச்சமா இருக்கும். அவனிடத்துல நீதி இருக்கும், அவனிடத்துல இரக்கம் இருக்கும், அவனிடத்துல தயவு இருக்கும், அவனிடத்துல அன்பு இருக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்றது? 5வது வசனம். A good man deals graciously and lends. He will guide his affairs with discretion. ஆமென். தமிழ்ல படிங்க. 5வது வசனம். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயப்படி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமான். செம்மையானவர்கள் இதைத்தான் செய்வாங்க. இறங்குவாங்க, கடன் கொடுப்பாங்க. அதை நீ கரெக்டாய் நினைத்தாய் என்று சொன்னால் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில உத்தமமா இருக்கும். அடுத்த வசனம் தமிழ்ல படிச்சிருங்க. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். ஆமா, செம்மையானவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் அவர் கூட இருக்கிறாரு, நீதி உள்ளவர் அவர் கூட இருக்கிறாரு, வெளிச்சத்தின் தேவன் அவரோடு கூட இருக்கிறாரு, இரக்கத்தின் தேவன் அவரோடு கூட இருக்கிறாரு செம்மையானவர்களோட. அதனால அவன் என்ன பண்றதுல அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் நித்திய கீர்த்தியும் உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி அவனுக்கு இருக்கும், எப்பொழுதும் புகழ் இருக்காங்க அவனுக்கு. இதை ஆண்டவரே சொல்கிறார். உத்தமனுக்கு என்றென்றைக்கும் கீர்த்தி இருக்கும். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் அடையாளங்களும் உலகமெங்கும் அவருடைய கீர்த்தி புகழ் பெற்று வாழ்ந்தது என்று சொல்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் அந்த ஆண்டவர் இயேசு செம்மையானதையே நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். உன்னையும் என்னையும் அசைக்கப்படாதபடிக்கு நீ நீதி உள்ளவனாய், உண்மை உள்ளவனாய், சத்தியம் உள்ளவனாய் தேவன் இயேசுவுக்கு முன்பதாக கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உண்மையும் செம்மையுமான ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீ உண்மை உள்ளவனா இருந்தாய், இதோ உன்னை நான் அநேகத்துல உண்மை உள்ளவனாய் இருக்க செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்துல நீங்க பாருங்க, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். செம்மையானவர்களாயிருந்து நாம் ஜெயம் கொள்வோம் என்று சொன்னால் ஆலயத்தின் தூண்களாய் உன்னையும் என்னையும் மாற்றுவார். ஆமன்பானவர்களே, பரலோகத்தின் மன்னாவை உனக்கும் எனக்கும் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில செம்மையானதை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அந்த 112 அதிகாரத்துல 7வது வசனம் படிங்க. 7வது 8வது வசனம் என்ன சொல்லுது? He will not afraid of evil tidings. His heart is steadfast, trusting in the Lord. His heart is established. He will not be afraid until he sees his desire upon his enemies. செம்மையானவருடைய வாழ்க்கையில என்னென்னலாம் ஆண்டவர் கட்டளையிடார் பாருங்க. 7வது வசனம் படிங்க. துச்செய்தியை கேட்கிறதினால், துச்செய்தியை அவர் ஒரு சில நேரத்துல உத்தமன், நீதி உள்ளவன், செம்மையானவன் கேட்கிறதுனால பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய். ஹல்லேலூயா. இங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு விசுவாசிகளும். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, யார் மறந்தாலும் சரி, உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை மறந்தாலும் கூட சரி, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை மறந்தாலும் கூட சரி, உங்களுக்கு தலையாயிருந்து நடத்துகிறவர்கள் உங்களை மறந்தாலும் கூட சரி,
இதோ துன்மார்க்கமான செய்தியை அவன் கேட்கும் போது என்ன பண்ணுவானா? அவன் பயப்படாதிருப்பான். அவன் கர்த்தருக்குள் திடமனதாய் உள்ளவனாய் இருப்பான். அடுத்த வசனம், அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவனுடைய இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். ஆமா, அன்பானவர்களே, அவன் சத்ரு அழியணும் அப்படின்னு இல்ல. ஆண்டவரே, அவனுக்கு எப்படியாவது அவனை சரி செஞ்சிருங்க ஆண்டவரே, அதான் அது அர்த்தம். துன்மார்கன் அழிவது தேவனுக்கு பிரியம் கிடையாது அன்பானவர்களே. அப்போ தேவனுக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறவர் துன்மார்கன் அழியணும் என்று சொல்லி ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க. தேவனே, அவனை சரி செஞ்சிருங்க ஆண்டவரே, அதான் அர்த்தம். அது சரி கட்டுங்க ஆண்டவரே. என்ன பண்றீங்களோ எனக்கு தெரியாது ஆண்டவரே. அவன் என்ன செஞ்சா திருந்துவான் அப்படின்றது உங்க ஒருத்தருக்கு தான் தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவன் என்ன செய்தால் அவன் வாழ்க்கையில மாறும் என்பது உங்க ஒருத்தருக்கு தான் தெரியும் ஆண்டவரே. ஏன்னா எங்களை மாற்றினவர் நீர்தான் ஆண்டவரே. தவறான வழியில போய்கொண்டிருந்த எங்களை, தவறான பாதையில போய்கொண்டிருந்த எங்களை சரியான வழியில கொண்டு வந்தவர் நீர்தான் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, துன்மார்கரையும் நீர் செய்வீர், அவங்கள சரி செஞ்சிருவீங்க ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம். 9வது வசனம் என்ன சொல்லுது? வாரி இறைத்தான், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பை மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமென். செம்மையானவர்களுடைய கொம்பு உயர்த்தப்படும் அன்பானவர்களே. செம்மையானவர்களுடைய தலை உயர்த்தப்படும். உண்மையானவர்களுடைய தலை உயர்த்தப்படும். நீதி உள்ளவர்களுடைய தலை உயர்த்தப்படும். ஏனென்றால் உண்மையுள்ள தேவனுக்கு நாம காத்திருக்கிறோம். நீதி உள்ள தேவனுக்கு நாம காத்திருக்கிறோம். பைபிள் சொல்கிறது, நீதி உள்ள ராஜா நிதானமாய் அவர் நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அந்த இயேசு ராஜா அதி சீக்கிரத்திலே ராஜாதி ராஜாவாய் அவர் வரப்போகிறார். செம்மையானவர்களை பார்த்து கரம் அசைத்து அவரோடு கூட கொண்டு போகிறவராய் அவர் இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு நீங்களும் நானும் கடைசி நாள் வரைக்கும் செம்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 125 125:4 அங்கே அந்த வார்த்தை அந்த செம்மையானவர்களை குறித்து என்ன அருமையாய் சொல்கிறது பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்தான வார்த்தைகளா இருக்கிறது அன்பானவர்களே. ஒவ்வொரு விசுவாசிகளை பூஸ்ட் பண்ணுகிற வார்த்தைகள், அவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள். ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் உற்சாகப்படணும். என் ஊழியத்தில் நான் செம்மை உள்ளவனா இருக்கிறேனா? என் வாழ்க்கையில நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேனா? என் ஊழியத்தின் பாதையில உண்மை உள்ளவரா இருக்கிறேனா? விசுவாசிகளை உண்மையின் பாதையிலே நடத்துகிறேனா? ஓ, சபை மக்களை நான் செம்மையான பாதையிலே நடத்துகிறேனா? இதோ தேவன் நம்மை பூஸ்ட் பண்ணுகிறார். 125:4 Do good, O Lord, to those who are good, and to those who are upright in their hearts. ஆமான்பானவர்களே, அல்லேலூயா. என்ன சொல்றது? சீக்கிரம் படிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். ஆமாம். தேவன் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில செம்மை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். மகிமையான தேவனா இருக்கிறார். மகத்துவம் உள்ள தேவனா இருக்கிறார். 140வது சங்கீதம், சீக்கிரம் வாங்க. 140வது சங்கீதத்திலே 12-13 படிங்க. அங்க என்ன சொல்றார் பாருங்க ஆண்டவர் இந்த செம்மையானவர்களை குறித்து. செம்மையானவர்களுக்கு நன்மை செய்கிற தேவன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். உன் வாழ்க்கையில நன்மை இருந்தால் கட்டாயமாய் நன்மை வரும். உன் வாழ்க்கையில உன் இருதயத்திலே நீதி இருந்தால், உன் இருதயத்திலே உண்மை இருந்தால், உன் இருதயத்திலே செம்மை இருந்தால், ஆண்டவர் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சிறுமையானவர்களின் வாழ்க்கையும் நல்ல கவனிங்க. 140வது சங்கீதம் 12வது வசனம். I know that the Lord will maintain the cause of afflicted and justice for the poor. Surely the righteous shall give thanks to your name. The righteous shall dwell in your presence. Amen. 13 படிங்க. Surely the righteous will praise your name and the upright will live before you. ஆமென். பாருங்களே, இந்த ஆங்கிலத்துல நேரானாலும் பரவாயில்ல, எதுக்கு படிக்க வைக்கிறது தெரியுமா? ஆங்கிலத்துல இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, நிறைய பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறாங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஆங்கிலத்துல வசனங்கள் எல்லாம் படிக்க வைக்கிறது. தயவுசெய்து அந்த வசனங்களை படிக்கும் போது நீங்க பைபிள் எடுத்து பாருங்க, அவங்க சரியா படிக்கிறாங்களா இல்லையான்னு. 140வது சங்கீதம் 12வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 12வது வசனம், சிறுமையானவனின் வழக்கையும் சிறுமையானவனுடைய வழக்கையும் எளியவர்களுடைய நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். ஆமா அன்பானவர்களே, அதனால தான் ஆரம்பத்திலே அந்த பாட்டு பாடுது.
சிறுமையும் எளிமையும் நானவன் மேல் கர்த்தாவே உன் கண்கள் நோக்கமா இருக்கிறது ஆண்டவரே. அவர்கள் மேல் நீர் நினைவா இருக்கிறீர். செம்மையானவர்கள் மேல் நினைவா இருக்கிறீர். உத்தமர்கள் மேல் நீர் நினைவா இருக்கிறீர். உண்மை உள்ளவர்கள் மேல் நீர் நினைவா இருக்கிறீர் ஆண்டவரே. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். அல்லேலூயா. இதுதாங்க உன் வேலை, என் வேலை. தேவனையே ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. நடக்கும்போது, போகும்போது, உட்காரும் போது, வரும்போது, போகும்போது, எல்லா வேளையிலும் தேவனையே ஸ்தோத்திரம் பண்ணுவது. அதனாலதான் வேற சில வசனங்கள் சொல்கிறது, நீதிமான் கூடாரத்திலே கம்பீர சத்தம் துணிக்கும். அல்லேலூயா. நீதிமான் கர்த்தரையே துதிப்பார்கள். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். செம்மையானவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தையே தேடுவார். அதனாலதான் ஒரு பாடல் ஒன்று வரி சொல்கிறது இல்லையா, ஆண்டவரே உங்க பிரசனத்திலே சிறகில்லாமல் பறக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நான் இருக்கும்போது குறைவே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி பாடுகிறார் ஒரு பக்தன். ஆமன்பானவர்களே, என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தையே நான் தேடுவேன். செம்மையானவர்கள் அவருடைய சமூகத்தையே தேடி வருவார்களாம். அப்படிப்பட்ட விசேஷித்த காரியங்கள் இங்கே வேத வசனம் சொல்கிறது. கடைசியா 2 வசனத்தை வாசித்து நாம ஜெபிக்கலாம். Proverbs 11 ஆரம்பத்துல படிச்சோம் இல்லையா, அதுல செம்மையானவர்களுடைய நடைபாதை உத்தமமா இருக்கும். செம்மையானவர்களுடைய உத்தமம், அவர்கள் எப்பொழுதும் உத்தமத்திலே நடப்பார்கள் என்று பார்த்தோம் இல்லையா. அதுல அந்த செம்மையானவர்களை ஆண்டவர் எப்படியாய் ஆண்டவர் நடத்துறார் என்ன சொல்றார் பாருங்க. அதுல 11:11 By the blessing of the upright the city is exalted, but it is overthrown by the mouth of the wicked. 11ஆம் அதிகாரத்துல 11வது வசனம், செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றிருக்கும். துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். ஆகவேதான் ஒரு தெருவில் நீதிமான் இருந்தால், ஒரு ஏரியாவில் விசுவாசி இருந்தா, அந்த விசுவாசி அந்த தெருவுக்கெல்லாம் செபிப்பான். வீட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுக்காக அவங்க செபிக்கிறாங்க. ஏன் இந்த வீட்டு ஓனருக்காக நாங்கள் அனுதினமும் நாங்கள் செபிக்கிறவர்களா இருக்கிறோம். இந்த வீட்டை கொடுத்த ஓனரை தேவனே நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க வீட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எதிரில் இருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பின்னாடி இருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. எங்க தெருவை ஆசீர்வதிங்க. எங்க ஏரியா வாசை இங்க ஆசீர்வதிங்க. எங்க பெங்களூர் பட்டணத்தை ஆசீர்வதிங்க. கர்நாடகா தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் பாரத தேசத்திற்காக எத்தனையோ விசுவாசிகள் முழங்கால் படி போட்டு உபவாசித்து ஜெபித்திருக்கிறார்கள். பைபிள் சொல்கிறது, செம்மையானவர்கள் இருக்கும் போது அவர்கள் பட்டணம் செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் நிலையாய் தங்கும் என்று சொல்லுகிறது அன்பானவர்களே. அல்லேலூயா. அந்த 11வது வசனத்தை மறுபடியும் படிங்க. என்ன சொல்லுது? செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே பட்டணம் நிலை பெற்றிருக்கும். அன்பானவர்களே, செம்மையானவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த செம்மையானவர்கள் தேசத்திற்காய் ஜெபிப்பார்கள், பட்டணத்திற்காய் ஜெபிப்பார்கள், சபைக்காக ஜெபிப்பார்கள், சபை விசுவாசிகளுக்காக ஜெபிப்பார்கள். சபையில் உள்ள அத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்கள். சபை நிரம்பி வழியணும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்கள். சபையில உத்தமம் இருந்தால், சபையில செம்மை இருந்தால், சபையில உண்மை இருந்தால், நாம் உண்மையுள்ளவர்களா இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தினாலே பட்டணம் செழிப்பா இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் அதுல 23வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு வசனம். தேவன் எப்போ மகிமை அடைகிறார், தேவன் எப்போ சந்தோஷப்படுகிறார், தேவன் எப்போ நம்ம மேல மகிழ்ச்சியா இருக்கிறார், நம் நிமித்தம் மகிழ்ச்சியா இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திர பலிகளை இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செம்மையான வழிகளிலே, உத்தமமான வழியிலே, உண்மையான வழிகளிலே வழியை மாற்றுகிறவன் தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவான் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ரட்சிப்பை அவர்கள் விசுவாசத்திலே அநேகருக்கு வெளிப்படுத்துவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணா போதங்க, ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துகிறவராய் மாற்றுவார். நம்ம வழியாய் ஆண்டவர் அநேக ரட்சிப்பின் பாதையை வெளிப்படுத்துவார்.
ரட்சிப்பின் செய்தியை அநேகருக்கு வெளிப்படுத்தும்படியாய் உன்னையும் என்னையும் செம்மையுள்ளவர்களாய், செம்மையானவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், உத்தமமானவர்களாய் உன்னிடத்திலே என்னிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் அதான் அன்பானவர்களே. செம்மையானவர்களுடைய உத்தமம், செம்மையானவர்களுடைய நீதி, செம்மையானவர்களுடைய உண்மையை உன் வாழ்க்கையை நடத்தும், உன் குடும்பத்தை நடத்தும். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் நடத்துவார். நீதி உள்ள தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய பரிசுத்த கரத்திலே, ஆண்டவரே, நான் எங்கே பொல்லாப்பானதை செய்தேன் ஆண்டவரே, எங்கே நான் தவறானதை செய்தேன் ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு எப்பொழுது நான் தேவையில்லாத காரியங்களை செய்தேனோ ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி நானும் என் வீட்டாருமம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வெறும் வசனத்தை சொல்லுகிறவர்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறவர்களா எங்களை மாத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்திலே கேட்போமா? ஆண்டவரே, என்னை செம்மையானவனாய் மாற்றுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை செம்மையுள்ளவதாய் மாற்றுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை ஆண்டவரே, என் இருதயத்துல உத்தமம் இருக்கணும் ஆண்டவரே, என் இருதயத்துல உண்மை இருக்கணும் ஆண்டவரே, என் இருதயத்துல நீதி இருக்கணும் ஆண்டவரே. என்னில் கடைசியில நீர் வரும்போது நீதியை தான் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே, கடைசியில நீதி வாசமா இருக்கும் என்று சொல்லி 1 பேதுருவில் சொன்னீர் ஆண்டவரே. அந்த நீதியை தான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுத்து நாம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், அவர்களை வாழ வைக்கும், அவர்களை ஆசீர்வதிக்கும், அவர்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் விளம்பின வேதம் சொன்னதே, அதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவரே எங்கள் கண்கள் காணும்படியாய் செய்யும் என்று சொல்லி தாவீது ஜெபித்த வண்ணமாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாய், செம்மையுள்ளவர்களாய் நடக்கும்படி, செம்மையான வார்த்தைகளை பேசும்படி, செம்மையான பார்வைகளை பார்க்கும்படி, உண்மையாய் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கும்படியாய், உண்மையான ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாய் தேவன் எங்களை பலப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் கூட எங்களை நினைவு கூற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள் ஆண்டவரே, கர்த்தரோ எங்கள் மேல் நீர் நினைவாய் இருக்கிறீர். ஆகவே நான் உம்மையே துதிப்பேன் என்று தாவீது சொன்ன வண்ணமாய் எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் உம்மையே துதித்து, உம்மையே ஆராதித்து, உம்மையே மகிமைப்படுத்தி, உம்மையே ஸ்தோத்திரத்தினால் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றும். எங்கள் வாழ்க்கை என்னும் வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறவர்களாய் மாறும்போது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை செவ்வாயாய் மாறும்போது ஆண்டவரே, ரட்சிப்பை அநேகருக்கு உன் வழியாய் நான் தெரிவிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய ஊழியத்தை தந்து ஆண்டவரே உலகத் தோற்றம் முதல் எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய கல்வாரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உத்தமனாய், நீதிமானாய், செம்மையுள்ளவனாய் நீர் மாற்றிருக்கிறதற்காக கோடா கோடி நன்றி ஆண்டவரே, கோடா கோடி நன்றி. எவர்களை நீர் முன்குறித்தீரோ அவர்களை நீர் அழைத்தும் இருக்கிறீர், எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றிருக்கிறீர், எவர்களை நீதிமான்களாய் மாற்றினீரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களை நீர் செம்மைப்படுத்திருக்கிறீர், அவர்களை உத்தமனாய் மாற்றிருக்கிறீர், அவர்களை நீதி உள்ளவர்களாய் மாற்றிருக்கிறீர். அதற்காய் கோடா கோடி நன்றி. நான் நீதிமானாய் மாற்றினவன் மேல் எவன் குற்றம் சாட்ட முடியும் என்று சொல்லி நீர் சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக உமக்கு முன்பதாக நாங்கள் உண்மையும் செம்மையுமானவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் கோடி கோடி நன்றி. எங்களிடத்தில் இருக்கிற கரடு முரடான எல்லா காரியங்களை இயேசுவின் நாமத்தினால அகற்றி போடும் ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. உமக்கு பிடிக்காத காரியங்களை அகற்றி போடும் இயேசுவின் நாமத்தினால். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு முன்பதாக நீர் ராஜாதி ராஜாவாய் வரும்போது நாங்கள் குற்றமற்றவர்களாய் நிற்கும்படியாய், குறையில்லாதவர்களாய் நிற்கும்படியாய் ஆண்டவரே எங்கள் இருதயங்களை இப்பொழுதே நீர் சுத்திகரிக்கிறதற்காக கோடா கோடி நன்றி. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களோடு கூட சேர்ந்து பார்த்து கொண்டிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழிநடத்தும். துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்தில், செம்மையாய் மாற்றுகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்னென்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழி நடத்துதலும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் எங்கள் இருதயம் செமையா இருக்கும்படியாய் செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. செம்மையானவர்களுக்கு தேவன் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். Hallelujah. Hallelujah. இந்த நாளிலே நீதி செய்கின்ற தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நீதி செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீதியில் நிலைத்திருப்போம். மகிமையான காரியங்களை நாம் பார்ப்போம். தேவனுடைய செய்திகளிலே 286வது பாடல். எல்லாரும் கைதட்டி உற்சாகமாய் பாஸ்டா. Thank you, Lord. ஆமாப்பா. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது உம் சாயல திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது உம் சாயல திருப்தியாவே. தேவனே நீர் என் தேவன், ஆமென். அதிகாலமே தேடி வருவேன். தேவனே நீர் தேவன், ஆமென். அதிகாலமே தேடி வந்தேன். நீரின்றி வறண்ட நிலம் போல் தேங்குகிறேன் தினம் உமக்காய். நீரின்றி வறண்ட நிலம் போல் தேங்குகிறேன் தினம் உமக்காய். Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. போய் வாழும் நாட்களெல்லாம் Amen. உம் நாமம் சொல்லி துதிப்பேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஆமென். உம் நாமம் சொல்லி துதிப்பேன். அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது உம் சாயல திருப்தியாவே. உம் சாயல திருப்தியாவே. உம் சாயல திருப்தியாவே. Hallelujah. Hallelujah. நீதியில் நிலைத்திருப்போம், அவர் சாயலாக மாறுவோம். உத்தமர்களுக்கு தேவன், செம்மையானவர்களுக்கு தேவன் நீதி செய்ய நல்லவராயிருக்கிறார். ஆமென். எரேமியா தொடக்கத்திலே பார்த்தோம் அல்லவா, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்போது நான் குணமாவேன். என்னை ரட்சியும், அப்போது நான் ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. துதியாய் அவர் துதியிலே இருக்கும் போது தேவன் சகலத்தையும் நன்மையாய் நீதியாய் செய்து முடிப்பார். கர்த்தத்தாமே இந்த செய்திகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அனுதினமும் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. கர்த்தர் உத்தமத்தில் நடங்க. அவர் நீதியில் வழியிலே நாம் நடக்கும் போது நன்மையான காரியங்களை செய்வார். So, God bless you all. Thank you. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.